अत सर्वगुणोपेतः काल परमशोभनः यर्हि एवा जन जन्मर्क्षं शांत अर्क ग्रहतारकं दिश प्रेषे दुर्गगनं निर्मलोढो गणोदयं महीमंगल भूयिष्ठ पुराग्राम व्रजाकराः नद्या प्रसन्न सलिला हृदया जलरुह श्रियः द्विजली कुलसन्नाद स्तवक वनराजयः वयुः वायुः सुखस्पर्श पुण्यगन्धा वनः शुचिः अग्न्यश्च द्विजातीनां சாந்தஸ்தத்ர சமாததஹ சொல்லிட்டு பகவானுடைய தோற்றத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பகவானுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது பகவான் தோன்றக்கூடிய அந்த சமயத்தை இங்க வர்ணிக்கிறார். பகவானுடைய தோன்றக்கூடிய சமயம் எப்படி இருந்து சொல்றாரு. அத அப்படின்ற சப்தத்தில் ஆரம்பிக்கிறார். எப்பயும் அத அப்படின்ற சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான சப்தம். நமக்கு வேதாந்த சூத்திரம் முதல்ல அத அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்குது. அத சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமானது. பகவான் தோன்ற போறார் அப்படின்ற விஷயத்தை காட்டுறார். சோ பகவான் கிருஷ்ணர் ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல பகவானுடைய தோற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் தோன்றினார். அது போல ரோஹிணி நட்சத்திரத்துல இங்க கிருஷ்ணர் தோன்றினார். இந்த ரோஹிணி அப்படின்ற நட்சத்திரத்தை அவங்க வர்ணிக்க கிடையாது. ரோஹிணி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. என்ன பேர் கொடுங்க அப்படின்னா அஜன ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அஜன அப்படின்னா அஜன ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்பற்றவனுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். பிறப்பற்றவன் அப்படின்னா யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு நம்மை போன்ற கர்ப்பவாசம் கிடையாது. பகவானுடைய நாவி கமலத்துல தோன்றினார். அதனால அவனுக்கு பேரு அஜனாபன் அப்படின்னு பேரும் இருக்கு. சோ அந்த அஜன அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனுடைய நட்சத்திரம் அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரம். பொதுவா பெரிய மனுஷங்களோட நட்சத்திரத்தை சொல்ல மாட்டாங்களாம், கேட்டு தெரிஞ்சு கூடாது. அதனால இங்க என்ன பண்றாங்க, டைரக்டா கிருஷ்ணருடைய நட்சத்திரத்தை டைரக்டா சொல்லாம அஜன ஜன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சோ அப்படி பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தோன்ற ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றார். இங்க ஒவ்வொரு விதமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பகவான் தோன்றக்கூடிய அந்த சமயத்துல எல்லா நட்சத்திரங்களும் தங்களுடைய ரொம்ப மங்களகரமான இடத்துல போய் அமைஞ்சிடுச்சான். எல்லா சூழ்நிலையும் ரொம்ப மங்களகரமா இருந்தது. அதே போல எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருடைய இதயத்திலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயத்துல அந்த சமயத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருடைய மனசுலையும் இருந்த தாபங்கள்லாம் போயிட்டு ஒரு விதமான குளிர்ச்சியான எண்ணம் வர ஆரம்பிச்சது. சோ இப்படிப்பட்ட எண்ணம் தான் ஒருவனுக்கு தேவை. பகவான் நம்ம இதயத்துல தோன்றணும் அப்படின்னா பகவான் தேவகியுடைய கர்ப்பத்துல தோன்றினார். அதே போல நம்ம இதயத்திலையும் பகவான் தோன்றணும் அப்படின்னா ஒரு முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு வரணும். பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் பகவத்கீதையில. பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னா பிரசாந்தமான மனசுல இருக்கணும், பிரசாந்தமா இருக்கணும். பிரசாந்தம்னா என்ன அர்த்தம்? ந சோச்சதி ந காங்ஷதி. எந்த விஷயத்தையும் அவன் என்ன பண்ண மாட்டான், ஏங்கவும் மாட்டான், எந்த விஷயத்த நினைச்சு புலம்பவும் மாட்டான். அவன் தான் பிரசாந்தாத்மான்னு சொல்லி சொல்றான். அமைதியான மனுஷனா எப்படி இருக்கணும்? அவனுக்கு 2 குணம் இருக்கணும், 3 குணம் இருக்கணும். என்னென்ன குணம் இருக்கணும்? 1 ஏக்கம் இருக்கக்கூடாது, 2வது புலம்பல் இருக்கக்கூடாது, 3வது எல்லா உயிரினத்துக்குள்ளாரையும் பகவானை பார்க்கணும். இந்த 3 குணங்கள் தான் ஒருவனுடைய அமைதியான மனதை உடையவன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அமைதியான சூழ்நிலை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவை உணர்ந்தவனுடைய அறிகுறி அப்படின்னு அர்த்தம். ஒருவன் எப்ப ஆத்மாவை உணர்றானோ பிரம்மபூத அப்படின்னு சொல்ற. பிரம்மபூத அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்தவன், தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவன் தான் என்னங்கிறான்? பிரசன்ன ஆத்மா, பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்லாத விஷயத்த நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு ஏங்கிட்டே இருக்கும், போன விஷயம் நினைச்சு புலம்பிட்டே இருக்கும். இந்த உலகத்துல 2 விஷயம் தான். நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த நினைச்சு ஏங்கிட்டே இருக்கும், இது எப்ப கிடைக்குமோ எப்ப கிடைக்குமோன்னு சொல்லிட்டு போன விஷயம் நினைச்சு புலம்பிட்டே இருக்கும். சோ அப்படி இல்லாம பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி பகவான் நம்ம இதயத்துக்குள்ள தோன்றணும் அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட பிரசன்ன ஆத்மாவா இருக்கணுமா? அப்படி இருந்தா என்ன ஆகும்? சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட இதயத்தை உடையவனுக்கு பக்தியாகிய நான் அவனோட இதயத்தை தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இங்க ஏற்பட ஆரம்பிக்குது. சோ பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார்.
நம்மை போன்ற உடல் பகவானுக்கு கிடையாது. பகவானுடைய சரீரம் அப்படிங்கிறது திவ்யமங்கல விக்கிரமாக சச்சிதானந்த ரூபத்தை உடைய விக்கிரகம், அவருடைய சரீரம் அப்படிங்கிறது இருக்கு. பகவானுக்கு கர்மத்தால் அவர் உடல் அப்படிங்கிறது ஆக்கப்படல, பகவானுடைய கருணையினால் அந்த உடல் அப்படிங்கிறது ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ பகவானுடைய நாமம் அப்படிங்கிறதும் தற்காலிகமான நம்மளை போன்ற நாமம் கிடையாது. நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? நமக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க? ஏதோ அவங்க இஷ்டம் தான் பேர் வச்சிருக்காங்க. ஸோ பகவானுடைய பெயர் அப்படி கிடையாது. பகவானுடைய பெயர் அப்படிங்கிறது ஒன்று அவனுடைய குணத்தையோ இல்ல அவனுடைய லீலையோ இல்லைன்னா அவருடைய ரூபத்தையோ குறிக்கக்கூடியதா இருக்கு. பகவானுடைய பெயர் ஒன்றும் அர்த்தம் இல்லாத பெயர் கிடையாது. நம்முடைய பேர்லாம் அர்த்தம் கிடையாது இல்லையா? நமக்கு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காரு, அரவிந்தன் பேர் வச்சிருக்கான், இல்லைன்னா அழகுசாமின்னு பேர் வச்சிருப்பார். ஆனா பாக்குறது அவர் அழகாவே இருக்க மாட்டாங்க, பேர் அழகுசாமி. இன்னொருத்தருக்கு அறிவானந்தன் பேர் வச்சிருப்பான், ஆனா 1ஆம் நம்பர் முட்டாளா இருப்பான் இல்லையா? சோ அப்படி நமக்கு பேருக்கும் நம்முடைய குணத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். சோ நம்முடைய பேர் அப்படிங்கிறது உண்மையான பெயர் கிடையாது. ஆனா பகவானுடைய பெயர் எப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குணத்துக்கு ஏற்றாற் போல, அவருடைய ரூபத்துக்கு ஏற்றாற் போல, அவருடைய லீலைக்கு ஏற்றாற் போல பெயர் இருக்கும். ஸோ அதனாலதான் பகவானுக்கு நம்மை போன்ற பெயர் கிடையாது, பகவானுக்கு ஆன்மீகமான பெயர் இருக்கு. பகவானுக்கு நம்மை போன்ற லீலைகள் கிடையாது, பகவான் நம்மை போன்ற செயல்பாடுகள் கிடையாது, பகவானுக்கு ஆன்மீகமான லீலைகள் இருக்கு. பகவானுக்கு நம்மை போன்ற ரூபம் கிடையாது, பகவானுக்கு ஆன்மீக ரூபம் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு உபனிஷத் காட்டக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம். உபனிஷத் என்ன பண்ணும் அப்படின்னா 2 விதமா பேசும். பகவானுக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, குணங்கள் கிடையாது, லீலைகள் கிடையாது சொல்லும். அதே உபனிஷத் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல சொல்லும், பகவானுக்கு அநேகமான நாமங்கள் இருக்கு, அநேகமான ரூபங்கள் இருக்கு, அநேகமான குணங்கள் இருக்கு, அநேகமான செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லும். என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுக்கு நம்மை போன்ற பௌதிகமான நாம ரூப குணம் லீலைகள் கிடையாது, பகவானுக்கு திவ்யமான ஆன்மீகமான நாம ரூப குண லீலைகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறார். சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது அந்த சமயம் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் இங்க வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல பிராமணர்கள்லாம் யஜ்யம் பண்ணும்போது அந்த யஜ்யத்துல வரக்கூடிய அந்த ஜுவாலையானது, நெருப்பானது ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கான், ரொம்ப அமைதியா எரிஞ்சிட்டு இருந்தான். அதே சமயத்துல அது இரவு சமயமா இருந்துதான். இரவு நேரத்துல பகவான் தோன்றுகிறார். சோ இரவு நேரத்தில் தோன்றினாலுமே கூட பகல் நேரத்தை போல ரொம்ப பிரகாசமா இருந்தது. அது எப்படி சுவாமி இரவு நேரத்துல பகல் நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இரவு நேரத்துல நிறைய தாமரைகள்லாம் மலர்ந்துருந்தாங்க. எப்பயும் தாமரை அப்படிங்கிறது பகல் நேரத்துல சூரியன் வந்தாதான் என்ன பண்ணுவோம், தாமரை அப்படிங்கிறது மலர்ந்து இருக்கும். ஆனா கிருஷ்ணர் தோன்றும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா எல்லா தாமரைகளும் அப்படி மலர்ந்து ரொம்ப ஃபுல்லுன்னு இருந்தது. சோ அதுல என்ன காட்டுறாங்க அப்படின்னா பகவான் தோன்றினார் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிறது அங்க இருக்க போறது கிடையாது, அந்த எல்லா இடத்துலயும் வெளிச்சம் தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறார். சோ அப்படி பகவானுடைய அந்த இரவு அப்படிங்கிறது இரவா இல்லையா, அது பகலை போல ரொம்ப பிரகாசமா இருந்த, தாமரை கூட தோன்றக்கூடிய அளவுல பிரகாசமா இருந்தது. அதே போல பகவான் என்ன பண்றார், வருஷ காலத்துல தோன்றினார். ஆவணி மாசம் அப்படின்னா அது மழை காலம் வர ஆரம்பிச்சிடும். சோ மழை காலமா இருந்தாலுமே கூட அந்த மழை காலம் போல இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படின்னா வசந்த காலத்தை போல இருந்ததான். எப்படி வசந்த காலம் சொல்லி சொல்றோம், ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் நல்லா தெரிஞ்சுதான் இல்லையா, நட்சத்திரங்கள் தெரியாது இல்லையா. பொதுவா மழை காலமா இருந்தா என்ன ஆகும், மேகத்தினால நட்சத்திரம் எல்லாம் மூடி போயிடும். அப்படி இல்லாம இங்க மேகம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்ததா, நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுல என்ன காட்டுது அப்படின்னா பகவான் மழை காலத்துல தோன்றினாலும் அது வசந்த காலத்தை போல இருந்தது. மழை காலம்னா என்னது அப்படின்னா மழைக்காலம் அப்படின்னா நமக்கு மேகத்தினால சூரிய சந்திரர்கள் நம்ம நட்சத்திரம் எல்லாம் மூடிடும். மழை அந்த மேகம் என்ன பண்ணிடும்னா எல்லாத்தையும் மறைச்சிடும், நமக்கு மழை பொழிய ஆரம்பிக்கும். ஸோ அது போல இந்த உலகத்துல இந்த அறியாமை அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுது, மழை அப்படிங்கிறது நமக்கு இந்த மேகங்கள் அப்படிங்கிறது என்ன காட்டுது அப்படின்னா நம்மளுடைய அவிவேகத்தை காட்டுது. அவிவேகம் அப்படின்னா இந்த ஆத்மா பகவானிடமிருந்து பிரிக்க முடியாது. ஆனா இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட இருந்து பிரித்து இந்த உடல் இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது, ஆனா இந்த உடலுக்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. சோ இதுதான் அவிவேகம் அப்படின்னு சொல்றோம். சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சம்பந்தம் உடையதாகவும் என்னைக்கும் நிரந்தர சம்பந்தம் உடைய ஆத்ம பரமாத்மாவினுடைய சம்பந்தத்தை மறக்கடித்து சம்பந்தமே இல்லாததை போலும் காட்டக்கூடியது அவிவேகமானது. சோ இந்த நம்மளுடைய மேகத்தை போன்றது. சோ மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனை மறைச்சிடும், நம்முடைய பார்வையிலிருந்து சூரியனை மறைச்சிடும். அப்ப இருட்டா மாறி போயிடும் இல்லையா.
சோ மேகங்கள் எப்படி சூரியனை மறைச்சிடுதோ அது போல இந்த மாயை, இந்த பிரகிருதி அப்படிங்கிறது என்ன பண்ணிடுது அப்படின்னா நமக்கு பகவானை மறைச்சிடுது. சோ அந்த பகவானை மறைச்ச பின்னாடி என்ன பண்ணுது, இந்த மேகம் அப்படிங்கிற நம்மளுக்கு வருஷிக்க ஆரம்பிக்குது. அந்த வருஷிக்கிறத என்ன சொல்றோம், மழை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு 3 விதமான துன்பங்கள், அத்தியாத்ம, அதிதெய்வீக, அதிபௌதிக அப்படின்ற 3 விதமான துன்பங்களை என்ன பண்ணுது நம்மளுக்கு வருஷிக்க ஆரம்பிக்குது. மழை காலம் வந்துடுச்சு அப்படின்னா எல்லாம் இருட்டாகி போயிடும், எங்க பார்த்தாலும் மழை பொழியும், நம்ம வெளியில போகும்போது ரொம்ப பயமா இருக்கும், எந்த இடத்துல எந்த பாம்பு தேளு வெளில வந்து கடிச்சிடுமோன்னு தெரியாது, நமக்கு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்காது, இங்க போனாலும் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஸோ அது போல நமக்கு இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் இந்த 3 விதமான துன்பங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அத்தியாத்மிக்கு, அதிதெய்வீக, அதிபௌதிக அப்படின்ற துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா ஒருவன் என்ன பண்ணிடுவான், பாதை தவறி போயிட்டு அவனை தண்ணியில அடிச்சுட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அவனை போய் கடல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும், அவனை முடிச்சிடும். அப்படி இல்லாம இந்த மழைக்காலத்தை போன்ற இந்த ஒரு துவாபர யுகத்துல என்ன ஆகுது அப்படின்னா உண்மையில திரேதாயுகத்தை போல தோன்றுதான். பகவானுடைய அந்த அவதார சமயத்துல மழைக்காலம் போகிட்டு வசந்த காலம்னா ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் உஷ்ணம் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் குளிரும் இருக்காது, ரொம்ப நல்ல காலம் தான் வசந்த காலம். அதுக்கு பேரு வசந்த காலம்னு சொல்லி சொல்லும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா. ஸோ அப்படி பகவான் தோன்றும் பொழுது அந்த மழைக்காலம் நீங்கி வசந்த காலத்தை பகவான் காட்டுறாரா. ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல பகவான் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல துவாபர யுகம் எப்படி இருந்துச்சுன்னா அப்ப திரேதாயுகத்தை போல துவாபர யுகம் தோன்ற ஆரம்பிச்சுதான். அவர் பிறக்கும் போது ரொம்ப மெதுவா எல்லா விதமான வாத்தியங்களும் அது தானாக வாசிக்க ஆரம்பிச்சது, யாரும் வாசிக்காம. அப்ப தேவர்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் பண்றாங்க, கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், அப்சரசுக்கள், இப்படி வித்யாதர்கள், இப்படி எல்லா தேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அழகான வாத்தியங்களை வாசிச்சுட்டு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய தேவர்களும் அதே போல ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய புஷ்ப வருஷனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, புஷ்ப வருஷம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேக கூட்டங்கள்லாம் சேர்ந்துருச்சான். ஸோ மேக கூட்டங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் மெதுவா இடி இடிக்குதான். மந்தம் மந்தம் ஜலாத்தார ஜஜர்குர் அனுசாகரம் அப்படின்னு சொல்லி சொல்ற, மந்தம் மந்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற, ரொம்ப மெதுவா என்ன பண்ணுதான் இடி இடிக்க ஆரம்பிக்க, ரொம்ப மெதுவா இடி இடிச்சிட்டு மெதுவா சாரலை, ரொம்ப அழகான சின்ன சின்ன சாரலை போல மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஏன் ரொம்ப சின்ன சின்ன இடி இடிக்குது அப்படின்னா கம்சனுக்கு பயந்தோ அப்படின்னா இனிமேல கம்சனுக்கு என்ன பயம் இருக்கு, கிருஷ்ணன் தோன்றிட்டாரு, இனிமேல் கம்சனுக்கு பயம் கிடையாது. ஆனா தேவகிக்கு பயந்துடக்கூடாது, தேவகியினுடைய கர்ப்பத்துல கிருஷ்ணர் இருக்காரு, ஸோ தேவகி பயப்படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வாசிக்கக்கூடிய வாத்தியத்திற்கு பக்க வாத்தியம் போல என்ன பண்ணுது அந்த இடி இடிச்சுட்டு ரொம்ப மெதுவா சப்தத்தை கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப சிலு 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 சிலுன்னு சின்ன சின்ன தூரல்கள் விழ ஆரம்பிக்குதான். அந்த சாரல் விழும் பொழுது அப்படி எல்லா உலகமும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ அப்படிப்பட்ட சமயத்துல ஜனார்தனன் சொல்லக்கூடிய பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ